பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கூட்டு குர்பானி கொடுப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இஸ்லாமியர்களின் ஈகை திருநாளான பக்ரீத் பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகையையொட்டி ஏழை எளியவர்களுக்கு குர்பானியை தானமாக கொடுப்பார்கள். இஸ்லாமியர்கள் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை இறைவனுக்காக குர்பானி கொடுத்து 1/3 பங்கை தனக்கும், 1 பங்கை தங்களது உறவினர்களுக்கும், மற்றொரு பங்கை ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து மகிழ்வார்கள். குர்பானியை தங்களது வசதிகளுக்கேற்ப முஸ்லிம்கள் தனியாகவோ கூட்டாகவோ கொடுப்பது வழக்கம். வசதி படைத்த முஸ்லிம்கள் கூட்டு குர்பானி கொடுப்பதற்காக ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ஒட்டகங்களை சென்னைக்கு கொண்டு வந்துள்ளனர். 50,000 முதல் 60,000 ரூபாய் வரை கொடுத்து வாங்கி வந்துள்ள இந்த ஒட்டகங்களை ஒரு ஒட்டகத்திற்கு 7 பேர் வீதம் பங்கிட்டுக் கொள்வர். இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டம் ஒரு ஒட்டகத்தின் 7 பங்காக கொடுக்கப்பட்டு அதை ஒன்று தமக்கும் எடுத்துக்கொண்டு மற்றொன்று உறவினருக்கும் கொடுத்து இன்னொன்றை ஏழைகளுக்கும் கொடுக்குமாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அந்த வழிமுறையை நாம் 1400 ஆண்டு காலமாக பின்பற்றி வருகிறோம். அதே செயலை தான் இப்பவும் செய்து கொண்டு இருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் கூட்டு குர்பானி கொடுப்பதற்காக 300க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய அமைப்பினர் தெரிவித்துள்ளனர்.